இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இறைமகன் இயேசுவின் பலிதுவே, பலிதுவே. இக பரமிணைந்திடும் வழிதுவே, வழிதுவே. இறைமகன் இயேசுவின் பலிதுவே, பலிதுவே. இக பரமிணைந்திடும் வழிதுவே, வழிதுவே. மறை வழி மனிதனை மாற்றிடவே, மறை வழி மனிதனை மாற்றிடவே. மனதில் அமைதி நாளும் பெறவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்வாழ்க்கைக்காக பகிர்ந்து கொடுக்கின்றார். இயேசுனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும், ஆறுதல் பிறக்கும், அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும். இன்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் விட்டு சென்ற அந்த போதனைகளை கடைபிடிக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது கொங்கு நாட்டார் வீடு இருதயராஜ், டெய்சி, அனிலா, சாம்சன் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 11 - 15 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும்
அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்பொழுது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று. நோன்பை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நோன்பு என்பது நம்மை நாமே வருத்திக் கொண்டு சில தவ முயற்சிகள் வழியாக அல்லது பயிற்சிகள் வழியாக நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனிடம் அர்ப்பணிப்பதுதான் நோன்பினுடைய ஒரு இலக்கு, நோக்கு. எனவே நோன்பினுடைய ஒற்றை பாதை எங்க அப்படின்னா, ஆண்டவரிடம் நம்மை அழைத்து செல்வதற்கு நம்முடைய சுக துக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை இயேசுவினுடைய போதனைக்கு ஏற்ப, இயேசுவினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வது. இந்த நோன்பு என்பது சில நேரங்களிலே உணவாகவோ அல்லது உடலிலே சில வருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்வதாகவோ அல்லது நாமவே முன்வந்து சில துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு செயலாகவோ நோன்பு அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த நோன்பு என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்கின்றவர்களுக்கு அது தேவை. எந்த இடத்திலிருந்து? பாவம் என்ற அல்லது அலகை, சாத்தான், தீமை இவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அதற்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு சூழல்ல அதிலிருந்து விடுபடுவதற்கு ஜெபம், நோன்பு போன்ற முயற்சிகள் சிறப்பான பயனையும் பலனையும் கொடுக்கின்றன. எனவே இந்த இடத்திலிருந்து புனிதத்தை நோக்கி இறைவனின் ஐக்கியமாவதற்கு இந்த நோன்பு நமக்கு ஒரு வாய்க்காலாக, வழித்தடமாக அமைகின்றது. அப்ப இந்த நோன்பின் வழியாக நாம் இறைவனை அடைவது அதனுடைய இறுதி இலக்கு அல்லது லட்சியம். இயேசு இந்த இடத்துல நோன்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லி நோன்பினுடைய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். இயேசு என்ற மணமகன் இருக்கின்ற வரை அங்கு துக்கத்திற்கும் துயரத்திற்கும் வேதனைக்கும் அல்லது சங்கடத்திற்கும் இடமே இல்லை. இயேசு என்ற அந்த இறைமகனை, மானிட மகனை நாம் அடைகின்ற பொழுது அங்கு எல்லா வழிபாடுகளும், எல்லா சடங்குகளும், இன்னும் எல்லா நோன்புகளும் அர்த்தமற்றவையாக மாறுகின்றன. காரணம், அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்குத்தான் இந்த வழிபாடு, இந்த சடங்கு, இந்த நோன்பு. எனவேதான் இயேசு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகின்றார், பழைய ஆடையில புதியதை ஒட்டு போடுவதில்லை. இயேசு என்ற ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கின்ற பொழுது நம்முடைய பழைய சம்பிரதாயங்களும் மரபுகளும் அல்லது கடந்து வந்த பாதைகளிலே நாம் கடைபிடித்த பல்வேறு ஆச்சாரமான சடங்கு முறைகளும் அங்கு நிறைவுக்கு வருகின்றன. அதோடு அது முடிந்து போய்விடுகின்றது. அதன் பின் இயேசுடைய பிரசன்னத்தில் வாழ்வது மாத்திரமே நம்முடைய வாழ்வினுடைய நீட்சியாக மாறுகின்றது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நோன்பை வெறும் சடங்கிற்காக அல்லது ஒரு ஆச்சாரத்திற்காக நாம் கடைபிடித்து கொண்டிருந்தால் அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு இயேசுவை அடைவதற்கான ஒரு வழியாக அதை பயன்படுத்தி கொண்டு இயேசுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கான வழித்தடத்தை நாம் ஆராய்ந்து அதிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள
நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நாம் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்த கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜீவன் தேடும் தெய்வமின்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே, உன்னை தேடினேன், என்னில் உறைந்திடவா. ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். பாதையெங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம். இயேசுவே என் தெய்வமே, புது வாழ்வின் வசந்தமே. ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி
சீர்திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும்